கங்காதரன் எங்களுடைய 4ஆம் ஆண்டு மாணவர் பிபிஏ நாடகத்துறை. சங்கரன் எங்களுடைய 4ஆம் ஆண்டு பிபிஏ மாணவர். இந்த நாடகத்தினுடைய மேனேஜரும் அவர் தான். யாராவது வரல ரிஹர்சலுக்கு 1 நிமிஷம் லேட்னா கூட 12 ஃபோன் பண்ணுவார். அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டே வந்துடுவாங்க. குரு இவர் எங்களுடைய நாடகத்துறை மாணவர். ஆண்டனி எங்களுடைய நாடகத்துறை பிபிஏ நாடகத்துறை மாணவர். மோ கணேஷ் எங்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர். அனில்குமார் பிபிஏ எங்களுடைய நாடகத்துறை மாணவர். லவ்லி எங்களுடைய நாடகத்துறை மாணவர். ஸ்ரீலட்சுமி எங்களுடைய நாடகத்துறை மாணவர். ஸ்ரீ ஜெயஸ்ரீ, 2 ஸ்ரீக்கும் வித்தியாசம். ஜெயஸ்ரீ எங்களுடைய நாடகத்துறை மாணவர். அருணோதயா நாடக கலைஞர். கனகதாரா எங்களுடைய நாடகத்துறை மாணவர். வாசுவியாக நடித்த வைஷ்ணவி எங்களுடைய நாடகத்துறை மாணவி. இப்பொழுது எங்களுடைய இசைக்கலைஞர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். அப்படியே வரிசையா வாங்க. குழல் சக்தி விக்ரம். மிருதங்கம் மகிழ். இவங்க அருணோதயா அவர்களுடைய மாணவன், எங்கள் குடும்ப நண்பன் அவன். ஹரி இவனும் என்னோட குடும்ப நண்பருடைய மகன் தான். இங்கே எங்கள் ஊரில் ஒரு பெரிய இசை ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இப்போ இசைக்கல்லூரில் படிக்கிறான். இவனும் அவருடைய 2வது மகன் எங்கள் ஊர் தான், என் நண்பர் மகன். இவனும் வயலின் படித்து கொண்டிருக்கிறான் இசைத்துறையில். இவர்கள் என் அன்புக்குரிய நண்பன், இங்கு உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் தமிழ் செல்வத்தினுடைய இளவல் மோனிகா. ஜெசிகா, 2 பேருக்கும் பேர் வித்தியாசமாக போயிருக்கு. ஜெசிகா அவர்கள் மிகச்சிறந்த வயலினிஸ்ட். நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய நாடகத்தில் இந்த குட்டியோண்டு கொண்டு தான் இன்றைக்கி வயலினை வாசித்து அழைத்தார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. மோனிகா இவர்கள் கீபோர்டிஸ்ட். மிகச்சிறந்த பார்த்தீங்கன்னா பின்னணி இசை எங்களுக்கு வழங்கினார்கள். இவர்களும் தமிழ் செல்வத்துடைய மூத்த மகள். அடுத்ததாக இதுக்கு கோரியோகிராஃபி எங்களோட உதவியாக இருந்த பாண்டியன். இவர் கலைக்காவேரி இசைக்கல்லூரியிலே படித்தவர். இவர் இப்போ இசை தொடர்பாகவும் சவுண்ட் தொடர்பாகவும் தன்னுடைய பணியை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். அடுத்ததாக இந்த நாடகத்திற்கு ஒளி ஏற்றியது கிடியோன். செல்வம் அரங்க உதவியாளராக மட்டும் இல்லை, செல்வம் எனக்கு எல்லாமே இந்த நாடகத்தினுடைய பல வேலைகளை 1 நிமிஷத்தில் ஓடுறது, ஒடியாடுறது, மேலே திறந்து விடுறது, கீழே திறந்து விடுறது, இல்லை என் ரூமுக்கு போகிறது, எல்லா பணிகளையும் செய்த செல்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வண்ணமயமான இந்த ஒளி அமைப்பு, மிகச்சிறந்த காட்சி அமைப்பை செய்தவர் என் அன்புக்குரிய நண்பர் வெங்கடேசன். இவர் நாடக துறை தஞ்சாவூர் நாடகத்துறையிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் மோ கணேசன். இவர் எங்களுடைய முன்னேற்ற ஆய்வாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு வாலு டிவி என்ற பதிப்பகம் நடத்துகிறார். ஒரு எழுத்தாளர் என்ற நிலையம். அவருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மேக்கப் செய்வதற்காக வந்திருந்த எங்களுடைய அன்பு மாணவர் அண்ணா வாங்க. இவர் கோபாலகிருஷ்ணன். இவரும் பிபிஏ 4th இயர் மாணவர். இவரோட அன்பு நண்பர் கடவுள். மிகச்சிறந்த இவர் சிறை கைதி குழந்தைகளுக்கு நாடகம் சொல்லிக் கொடுப்பதும் அந்த தொடர்ந்து சிறார் சிறைகளில் இயங்கிக் கொண்டிருப்பவர். அவரும் எங்களோட மாணவர். இந்த தெருக்கூத்து ஒப்பனையை பாரம்பரிய தெருக்கூத்து கலைஞர். இவரும் என்னுடைய மாணவர் தான், 4ஆம் ஆண்டு பிபிஏ மாணவர். இன்னும் பின்னாடி அது இல்லாமல் இந்த நாடகத்துக்குள்ள என்னுடைய முன்னேற்பட்ட ஆய்வாளர்களும் அனீஷ், பாலா மற்றும் நிறைய நண்பர்கள் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய நாடகத்தை நிறைவு. இதில் சில காஸ்டியூம்ஸு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட மகள் பைம்பொழியில் செஞ்சாங்க. அவங்கள மறந்துட்டேன். மகள்னால சரி சொல்ல அறிமுகப்படுத்த விரும்பல.
மறந்துக்கணும் அப்படின்னு இல்லை, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம், இந்த மாஸ்க்கு இந்த எல்லா பொருளுமே எல்லாமே இங்கே இருக்கிற அரங்க பொருள்கள் ஓவியத்தில் உட்பட என்னுடைய மாணவர்களே தான் செஞ்சாங்க. அதற்கு வடிவமைப்பு டிசைன் பண்ணினது ஆலி வெங்கடேசன், என்னுடைய நண்பர். அந்த வகையிலும் இந்த நாடகம் ஒரு நீட்டித்த இடம் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் யாராவது தெரியல இருந்தாலும் இந்த நாடகத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பே முனைவர் சி. கார்த்திகேயன் எழுதிட்டாரு. நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாத உழைப்பு. எங்கள் பசங்க அத்தனை பேரும் 4 மணிக்கு ஆஜராகிடுவோம், 8 மணிக்கு தான் கிளம்புவோம். இந்த நாடகத்தோட இயக்கம், நெறியாழ்கை அனைத்தும் கார்த்திகேயன் தான். ஏன்னா எதுவுமே பல சிக்கல்கள், பல இன்னல்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே நம்ம செஞ்சு ஆகணும், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொருளாதார செலவெல்லாம் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஐயன் வள்ளுவன் நாடகத்தை முதல்ல நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது உலகமெல்லாம் நாங்கள் போய் நடத்தோங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு நாங்கள் விளைகிறோம். இந்த நாடக நிகழ்வுக்கு இந்த கலைஞர்கள் எல்லாம் ஒரு நாள் நான் என்னுடைய ஒரு போஸ்டரை அனுப்பினேன். அதை பார்த்ததும், என்னடா போஸ்டர், சாமி சொல்லு, சாமியாரை சொல்லு அப்படின்னு ஒரு குரல் வருகிறது. அது யாரும் இல்லை, எங்கள் பாசத்துக்குரிய சிவகுமார் சார் அவர்கள். சார் இப்படி ஒரு நாடகம் பண்ணுறேன். அப்படியா, சரி, அதை கேட்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நான் திருக்குறளை நிறைந்து எத்தனையோ கதைகளை